கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. எங்கள் அப்பா தமிழாசிரியர், ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர். அப்போ என்னை பற்றி வாழ்க்கை வரலாறை பற்றி எங்கள் ஊர் ஜோசியத்தை எழுதி வாங்குறப்ப என்னை பற்றி புகழ்ந்து சொல்லி எழுதி கொடுத்தார் அவர். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவர் எழுதி கொடுத்தது ஆகா ஓஹோன்னு எழுதி கொடுத்துருந்தார். நான் சொன்னேன், நம்ம வீட்டில் அவர் அடிக்கடி வந்து சாப்பிடுவார், அப்படி தான் எழுதி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பேர்த்துக்கு தெரியாத விஷயத்தை சொல்கிறேன். என்னளவுக்கு உலகத்தில் ஃபெயிலானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்கிறேன், என்னளவுக்கு ஃபெயிலானவங்க யாருமே கிடையாது. எப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா என்னை வந்து டாக்டர் ஆக்கிறதுக்காக அந்த காலத்தில் பியூசியில் சேர்த்து விட்டார், சயின்ஸ் குரூப் எடுத்து. அப்புறம் அந்த பியூசி படிக்கிறப்போ ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, சயின்ஸ் குரூப்னால தமிழ் பாஸ் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டேன். தேர்ட் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும், 4 பேப்பர் தியரி, 4 பேப்பர் ப்ராக்டிக்கல். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி. இதில் என்ன சிரமம்னா, ஒரு பேப்பர் போனாலும் 8 பேப்பர் எழுதணும். கெமிஸ்ட்ரி போனால் ஃபிசிக்ஸ் எழுதணும், பாட்டனி போனால் சுவாலஜி எழுதணும். நல்ல வேளை அதெல்லாம் இப்போ இல்லை. எந்த பேப்பர் போதோ அது எழுதினா போதும். இனி அடுத்த தலைமுறைக்கு எந்த கொஸ்டின் போதோ அது மாத்திரம் எழுதினா போதுன்னு வந்தாலும் வரும். இப்போ 7 கேள்வியில் எந்த கேள்வி போச்சோ அது மாத்திரம் எழுதுப்போ அப்படின்னு முடித்தாலும் முடிச்சிடலாம். அப்படி கஷ்டப்பட்டு 8 தடவை 9 தடவை ஃபெயில் ஆகி 4 வருஷம் ஒன்றும் இல்லாமல் போய், அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அந்த ஜோசியர் இங்கிட்டு வரட்டும், அப்புறம் இருக்குது, ஒரு இதுக்கு லாயக்கு இல்லாமல் நின்றுடுறேன், நீ உலக புகழ் பெறுவாய், அப்படி பெறுவாய், இப்படி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்கள் அப்பா சொன்னார், அப்படி சொல்லாத, நீ தோற்று போயிருக்கிறதுனால நீ அப்படி சொல்கிற. தோல்வி அடைஞ்ச யாரும், நோயுற்ற யாரும் நம்பிக்கையோடு பேச மாட்டான். நீ ஜெயிச்சுட்டு வருவ பாரு அப்படின்னார். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, 4வது முறை 5வது முறை நான் பரீட்சை எழுத போகிறப்ப என் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை. ஒரே ஒரு பேப்பர் தான் மிச்சம் இருக்குது. முதல் நாள் மாலையில் அவங்களுக்கு உடம்பு முடியலை, மறுநாள் இறந்து போயிட்டாங்க. நான் தான் பையன், ஒரு பையன் 4 பெண்கள். நான் தான் போய் அவர்களுக்கு இறுதி காரியம் செஞ்சேன். மறுநாள் பரீட்சை எழுதணும், மொட்டை ஓட்டத்தில் பரீட்சை எழுத போகக்கூடாதுன்னு ஊரே தடுக்குது. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், உங்கள் அம்மா இருந்தால் உன்னை படித்தவனாக தான் பார்க்கணுன்னு நினப்பா, உன்னால் பரீட்சை எழுத முடியுமான்னு கேட்டார். முடியும்னே, போ மதுரைக்கு போய், சோழவந்தாலேருந்து மதுரைக்கு போய் பரீட்சை எழுதுறதுக்காக அந்த பேப்பர் வாங்கினப்போ என்ன தெரியுமா யோசனை தெரியுங்களா, நேற்று நேரம் எங்கள் அம்மாவுக்கு நான் சிதையில் தீ வைக்கிறேன். அந்த கை தான் அந்த கை, வேர்க்கலைங்க, கண்ணீர் தான் வருது. அப்புறம் எழுதிட்டேன். பரீட்சை எழுதிட்டு வந்து பார்த்தா, ஒரு மாதம் கழித்து ரிசல்ட் பார்க்க என் நண்பன் போனான், உயிர் நண்பன், வந்து ஃபெயில்ட்டான். அதுவும் போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் பதிஞ்சிட்டு வரையான்னார். சரின்ட்டு போனேன். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிய போனால் உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை பதிஞ்சால் ஜென்மத்துக்கு பதிய மாட்டோம். ஒரே ஒரு தடவை பதிஞ்சால் போதும். ஒன்றும் இல்லை, அந்த அப்ளிகேஷனில் எங்கன கையெழுத்து போடணும்னு எனக்கு தெரில. அங்கே இருக்க கிளார்க்கிட்ட கேட்டேன், எங்கன போடணும் அப்படின்னு. என் தலையில் போடு அப்படின்னார் அவர். ஒன்றும் சொல்லலை, வெளியே வந்தேன். இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு யோசித்தேன். அப்போ நான் தேர்வு எழுதின ரிசல்ட்டு என்னை ஒட்டியிருந்தது. அங்கே எனக்கு ஒரு அல்ப ஆசை, ஒருவேளை பாஸ் பண்ணியிருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். நம்ப முடியாது, பாஸ் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணேன் தெரியுங்களா, அந்த நம்பர் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு 8 பேரை கூப்பிட்டு வந்தேன், தெரியாமல். ஏன்னா ஒரே ஆளை கூப்பிட்டு வந்தால் வைவாங்க, மாறி மாறி கூப்பிட்டு வந்து 8 பேர் இருக்குங்கிறான். நான் அப்போல்லாம் உடனே ஃபோன் போட்டு சொல்ல முடியாது. வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்ன சரி நீ படிக்கிறியான்னாரு. சரிண்ணே. நான் பிஏ சேர வர்றப்போ என் கிளாஸ்மேட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ஏ செகண்ட் இயர் முடிக்கிறான். எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறான் என் கூட கிளாஸ்மேட்டு. நான் பிஏ ஃபஸ்ட் இயர் வர்றேன். அன்னைக்கு ஓட ஆரம்பித்த ஓட்டம், இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அந்த ஜோசியன் சொன்னது பொய்யா? யோசிச்சு பாருங்க, எப்படி ஓடி இருக்கணும். தாயாரின் மரணம் மறைஞ்சிடக்கூடாது. முதல் நாள் பேசிக்கிட்டு இருந்த தாயார் இல்லை. என்ன எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ கஷ்டங்கள். இப்போ நம்ம நகைச்சுவை தென்றல் அப்படி இப்படிக்கணும் இல்லையா, அதெல்லாம்
அந்த காலத்து பராசக்தி வசனம் மாதிரி நான் தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் எனக்கான பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி வர முடியுமான்னு சொன்னால் எங்கனையோ சில விதிகள் நம்மகிட்ட காத்துக்கிட்டு இருக்கு. விவேகானந்தருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், ஞான தீபம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் எழுதின கட்டுரைகள். கல்கத்தாவிலேருந்து வந்துட்டார், இந்தியாவே சுற்றி வர்றார். கல்கத்தாலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கப்ப ஒரு நாள் ராத்திரி திடீர்னு அவருக்கு ஒரு பயம் வருது. நம்ம அம்மாவுக்கு உடம்பு முடியலையோ, செத்து போயிடுவாங்களோ அப்படின்னு பயம் வருது. என்ன செய்யலாம்? நண்பன்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம்? இப்போ அம்மாவை பார்க்கணுமே, அம்மா எப்படி பாப்பா? 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்காங்க. அப்போ வேறு தந்தி அடிக்கிறதுனா கூட முடியாது. உடனே அந்த நண்பன் இவர் படுற பாட்டை பார்த்துட்டு, இங்கே வா ஒரு யோசனை பண்ணுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். எங்கே தெரியுமா? ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். சுடுகாட்டில் ஒரு பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ட்ரைபல் ஒரு மொத்தம் உட்காந்துருக்கிறான், ஒரு ஆதிக்குடிவாசி உட்காந்துருக்கிறான். அப்போ அவன்கிட்ட போய் இவர் என்ன பண்ணுறாரு, விவேகானந்தருடைய நண்பர் விவேகானந்தரை காமிச்சு, இவர் வருத்தத்தில் இருக்கிறார், ஒரு தாயாருக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறார். நல்லா கவனிங்க, ஜோசியத்தை போல வேற யார்த்தையும் போல அந்த ஈமக்கிருவிகள் பண்ணக்கூடிய அந்த நெருப்பு வெளிச்சத்தில் உட்கார்ந்துருக்கவன்ட்ட போய் கேட்குறாரு. அவன் உடனே என்ன பண்ணா, அந்த 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 ஈம இதிலிருந்து சில குச்சிகளை உருவி அந்த மண்ணில் கோடுகள் போட்டான். போட்டுட்டு அவர் நிமிர்ந்து பார்த்தான், விவேகானந்தரை நிமிர்ந்து பார்த்துட்டு, நீ உன்னால் இந்தியா புகழ் பெறும், நீ உலக நாடுகள்லாம் போய் ஜெயிக்க போகிற. விவேகானந்தர் சொன்னார், அதெல்லாம் விடு, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் சொன்னேன்ல, நீ உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்த பிறகு கூட உங்கள் அம்மா உயிரோடு இருப்பாங்க, இப்போ உடம்பு முடியலை, அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். இதை எப்போ எழுதுறாரு தெரியுங்களா? விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் எழுதுகிறாருங்க ஒரு கடிதத்தில். அன்றைக்கு இரவு அந்த ஈமக்காட்டில் கல்லாத ஒரு எளிய ஒரு மனிதன் சில கோடுகளை வரைந்து என் எதிர்காலத்தை, என் தாயாரின் உயிரை நிர்ணயித்தான் என்று சொன்னால் இந்த தேசத்தில் ஞானிகள் எந்த வடிவத்தில் இருப்பார்கள் என்று நம்மால் கண்டுகொள்ள முடியுமா? இதுக்கு என்ன பழமொழி சொல்லுவீங்க? உடனே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், எப்படி? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோ அப்படி சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு நல்ல உதாரணம் சொல்லணும். இழி உவமை பயன்படுத்தக்கூடாது. இழி உவமை என்னன்னு தெரியுமா? இப்போ நண்பரை பற்றி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, என் நண்பர் நல்லவர், உத்தமர், உயர்ந்தவர், நன்றி உள்ளவர் அப்படி சொல்லணும். என் நண்பர் நாய் மாதிரி நன்றி உள்ளவர் சொல்லலாமா? அதான் இழி உவமை. ஓமை சொல்கிறப்போ உயர்ந்த ஓமை சொல்லணும். இப்போ அந்த அறிவாளியை பற்றி சொல்கிறதா இருந்தால், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எந்த பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் என்பதை வண்டுதான் அறியும் என்று நாம் சொல்லணும். எந்த பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் என்பதை வண்டு அறிந்து கொள்ளும், இதை சொல்லணும். விவேகானந்தர் சொல்கிறார், யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு அவருக்கு ஆறுதலுக்காக மட்டுமில்லை, அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் நினைவூட்டி சொல்கிறார். இவையெல்லாம் நமக்கு நினைவில் வருது. இன்னும் கூட சொன்னாங்க, புராண இதிகாசங்களில் விதி பற்றி சொல்கிறது அப்படின்னு, ஊழ்வினை பற்றி சொல்லக்கூடியது. பால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், பரீனுமாகாவாம் பால் அல்ல, உய்த்து சொரியினும் போகா தம. பயப்படாதீங்க, திருக்குறள் தான், நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்க, அதனால தெரியாது. பரீனுமாகாவாம் பால் அல்ல, உய்த்து சொரியினும் போகா தம என்ன அர்த்தம்? எங்கள் ஊரில் ஒரு கோடீஸ்வரர் ஒரு கேஸில் சொத்து 10 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. போய் ஆதீனத்தை பார்க்குறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, இப்படி சொத்தெல்லாம் போயிடுச்சே அப்படின்னோடனே அதுக்கு அவர் சொன்னாரா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குரிய சொத்தாக இருந்தால் அது தெருவில் போட்டாலும் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குரிய சொத்தாக இருந்தால் தெருவில் போட்டாலும் வந்துடும். உங்களுக்கு உரிமை இல்லாத சொத்தாக இருந்தால் நீங்கள் பீரோவில் பூட்டி வச்சாலும் காணா போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அந்த திருக்குறளுக்கு பொருள். பரியினும் ஆகாவாம் பாலல்ல, உய்த்து சொரியினும் போகா தம. உய்த்து சொரியினும் போகா, நமக்கு சொந்தமானது
தெருவில் போட்டால் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் நமக்கு உரிமை இல்லாதது என்று இருந்தால் அது நாம் பாதுகாக்க முயன்றாலும் அது காணா போயிடும். இதுதான் உண்மை. விதியை பற்றிய விஷயங்கள் சொன்னாங்க பாருங்க. முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? அதுக்கு அழகாக எழுதியிருக்கிறாங்க. மகாபாரதத்தில் யுத்தத்துக்கான நாளை தேர்ந்தெடுக்க துரியோதனன் யார் தவறான்னு தெரியுமா? சகாதேவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. சகாதேவன் பஞ்சபாண்டவர்களில் ஒருவன். அவன் எதிரி போர் அவங்களுக்கு தான் நடக்க போகுது. அவன்கிட்ட போய் கேட்குறான், என்னைக்கு கலப்பள்ளி கொடுத்தா யுத்தத்தை தொடங்கினா நல்லா இருக்கும். சற்றும் தயங்காது சகாதேவன் வச்சு கொடுக்குறாங்க அந்த நாளை. ஏன் தெரியுமா? இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, ஜோதிடம் என்பது எப்படிப்பட்ட கலை, அது எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் உண்மை. அவன் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிக் கொடுக்கணும். அப்போ உள்ளே போய் துரியோதனை வெளியே வர்றான். யுத்தத்துக்கான நாள் வச்சு கொடுத்ததை கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறாரு. நீங்கள் கர்ணன் படத்தில் பார்த்துருப்பீங்க. சகாதேவா, என்ன துரியோதனை வந்து பார்த்துட்டு போனான். ஒன்றும் இல்லை, யுத்தத்துக்கான கலப்பலி கொடுக்கறதுக்கு நாள் கேட்டான். வச்சு கொடுத்துட்டியா? ஆமாம் வச்சு கொடுத்துட்டேன். விளங்கும் நல்லா சொன்னார். என்னைக்கு வச்சு கொடுத்துருக்க? அமாவாசை என்னைக்கு செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? இப்போ என்ன பண்ணுறது? உடனே பீமனுக்கு கோவம் வருது. இந்த சகாதேவனுக்கு அறிவில்லை, அதெல்லாம் பேசாத, வச்சு கொடுத்துட்டான். நம்ம என்ன செய்யணும்? அதை மதியால் மாற்றணும். அமாவாசைன்னா என்ன? சந்திர சூரியர்கள் சந்திக்கிற நாள் தானே, தர்ப்பணம் பண்ணுற நாள் தானே. கிருஷ்ண பரமாத்மா முதல் நாளே என்ன பண்ணார்? தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்தார். ஊரே என்ன இப்படின்னு எதிர்பார்த்துச்சு. சூரிய சந்திரர்கள் வந்து கேட்டாங்க பக்கத்தில் நின்று, பகவானை நீங்களே இப்படி பண்ணலாமா? நாங்கள் 2 பேரும் நேர்கோட்டில் சந்திக்கிற நாள் அன்றைக்கி தானே, நேருக்கு நேர் பார்க்குற அன்றைக்கி தானே அமாவாசை. உடனே இவர் கேட்டார், இப்போ 2 பேருக்கு நேருக்கு நேர் பார்க்குறீங்கல்ல, முடிஞ்சு வச்சு போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். பாருங்க, அழகாக சொன்னாங்க. மழை வரும் என்று தெரிந்தால் அந்த மழையில் நனைஞ்சிட்டு போகிறது புத்திசாலித்தனம் இல்லை, அதுக்கு ஒரு கொடை எடுத்துகிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். நிமித்தம்னு சொல்கிறாங்க இல்லையா? எங்கள் அப்பா நான் பார்த்துருக்கேங்க, பிறப்படுறப்ப என்ன செய்வார் தெரியுங்களா? காக்கா எந்த பக்கம் போகுதுன்னு பாடுறா அப்படிம்பார். காகம் இடமிருந்து வலம் போகிறதா வளமிருந்து இடம் போகிறதா பார், கட்டுதா வழி விடுதா அப்படின்னு கேட்பார். இப்போ நீங்கள் இதை சொன்னால் மூட நம்பிக்கைங்க சொல்லுவீங்க. இது பெரிய புராணத்தில் வருது. கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தில் கண்ணப்ப நாயனார் வேண்டிய அந்த உணவுப் பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குடிமிநாதரை பார்க்க வர்றப்ப தினசரி 6 நாளில் அவர் 4ஆம் நாள் வர்றாரு, 5ஆம் நாள் வர்றாரு. 6ஆம் நாள் வர்றப்ப காக்கை இடம் போகுதன்னே அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காக்கா போகிறப்போ கிராஸ் பண்ணுறப்ப அது இடது பக்கம் போதா வலது பக்கம் போதாங்கிறத வச்சு நம்முடைய போகிற காரியம் நடக்கும்னு இல்லைன்னு கண்டுபிடிச்சி விடலாமா? அதை பார்த்துட்டு பதட்டை ஏற்படுதான். யாருக்கு? கண்ணப்ப நாயனாருக்கு. அங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது. அதே மாதிரி அந்த கண்ணில் ரத்த வரத்தை பார்க்குறோம். இது புராணத்தில் சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்தை எடுத்து காட்டியிருக்காங்க அந்த புத்தகத்தில். கண்ணகி மாதவி 2 பேருக்குமான அந்த கண் துடிக்கிறது. கோவலன் திரும்பி வர போகிறாங்கிற விஷயத்தை சொல்கிறப்ப கண்ணகிக்கு நற்சகனம் ஏற்படுகிறது, மாதவிக்கு தீய சகனம் ஏற்படுகிறது. இப்போ இதெல்லாம் இந்த நிமித்தங்கள் விஷயங்கள், முகூர்த்தங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் சொல்கிறாங்க. புராண இதிகாசங்களில் இருக்குது. அதே போல் இப்போ திருமணம் பற்றி அந்த புத்தகம் வெளியிட்டாங்க. பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னைய கூட அதுக்கு தான் சொன்னாங்க, இல்லற வாழ்க்கையினுடைய இனிமைகளை பற்றி நீங்கள் பேசணும். உண்மையாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நானே பல திருமணங்கள் நடத்தி வச்சுருக்கிறேன், பல கல்யாண வீடுகளில் நான் போய் பேசியிருக்கிறேன். ஆனால் கல்யாண வீடுகளில் போய் பேசுகிறதுங்கிறது சாதாரணம் இல்லைங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, அதில் போய் பேசணும். நான் ஒரு ஊருக்கு கல்யாணத்துக்கு போய் பேச கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளன். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். இனிமேல் கல்யாண வீட்டுக்கு பேச போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி கூப்பிட வந்துட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டார். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது மேடை இருக்குது, மைக் இருக்குது. அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே
கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரமா, அப்படி இல்லை, இப்படி இல்லை. நான் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் அந்த ஒரு கூட்டத்தில் இருந்த கிளவி என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவ எங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னே எப்படி பேச முடியும்? கல்யாண வீட்டில் அறிவுரை சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொன்னாங்கல்ல. சொல்லணும், கேட்க வைக்கணும், சாதாரணம் கிடையாது. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் குடும்பத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? கூட்டு குடும்பம்னா என்ன தெரியல நமக்கே. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பேரன் பேத்தி கொள்ளு பாட்டு, ஆஹா, இந்த உறவு பேர்களே கிடையாது. கூட்டு குடும்பமே மறைஞ்சு போச்சு. பயமாக இருக்கு. இப்போ என் நண்பர் கல்யாணம் ஆகி பெங்களூரில் இருக்கார். அவரை பார்க்க போயிருந்தேன். கூட்டு குடும்பமா தனி குடித்தனமானு கேட்டேன். அவர் என்னை முதுகில் அடித்து சிரிக்கிறாரு. கூட்டு குடும்பம் தான் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யார் யார் இருக்கான்னு கேட்டேன். நானும் என் பொண்டாட்டி அப்படின்னாரு. அவர் இந்த டைவர்ட்ஸ் ஆகாமல் இருக்குல்ல, அதை போய் கூட்டு குடும்பம் நினச்சிருந்துருக்காரு. இது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா எத்தனை பேர் இருக்கணும், அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, குடும்பங்கிற அமைப்பு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும். திருவள்ளுவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு சொல்லிட்டு நீத்தார் பெருமை சொல்லி முடித்த உடனே என்ன செய்வார்னா இல்லறத்துக்கு தான் வருவார். கல்யாணம் பண்ணால் எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி குடும்பத்தோடு இருக்கணும், கணவனுடைய கடமை என்ன, மனைவியுடைய கடமை என்ன வருஷப்படுத்துவாருங்க. வேற ஒன்றும் வேண்டாம். எல்லாருக்கும் முதல் குரல் தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றே உலகு. கடைசி குரல் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. 1330வது குரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வீட்டில் சின்னதாக ஒரு சண்டை வருமா, அந்த சண்டை வந்துட்டு அது முடிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் வருமா, அதுதான் குடும்பமா. எங்கள் குடும்பத்தில் சண்டையே வராது அப்படி சொல்லக்கூடாதான். வரணும், லேசாக வரணும், அது வந்துட்டு உடனே மறையணும். ஒரு கணவன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். மனைவி வந்து கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டி இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே என்ன ஞாபகம் வருது? நல்லா கவனிங்க, இதெல்லாம் என்ன ஊருன்னு. காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டி இந்த ஊரெலாம் நினச்ச உடனே என்ன ஞாபகம் வருது? உடனே அவன் சொன்னான், இதெல்லாம் நினச்ச உடனே திருப்பதி, பழனி, ஸ்ரீரங்கம். இப்போ 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க? அந்த அம்மா பேசுறதெல்லாம் கேட்டதெல்லாம் பட்டு, இவர் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு எனக்கு மொட்டை. 2 பேரும் வெளியே பேசிக்கிட்டாங்களா? ஒன்றும் பேசிக்கல. இன்னும் கூட எளிமையாக சொல்லலாம், வாங்க, இன்னும் கூட எளிமையாக சொல்லலாம். எப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே பேசுகிறப்ப சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல? அவன் சிரிச்சிருக்கான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். இந்த அம்மா விடலை. அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. அப்படியா? நீங்கள் எங்கே போவீங்க? நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். சரி, நான் எங்கே போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும் மாமா அப்படின்னு கேட்டுச்சு. நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷன் முதுகில் அடித்து, போங்க மாமா, உங்களுக்கு மாத்திரம் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மாத்திரம் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா? இது தேவையா? பேசாமல் இருந்திருக்கலாம்ல. ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறோம்னு நினைக்கப்படாது. கணவன் ஆஃபீஸ் கிளம்புனா, கிளம்புறப்ப வீட்டில் அந்த ஒரு சின்ன கீரல் விழுந்திருக்கு. புது வீடு, இன்னும் லோன் கூட கட்டலை. பார்த்தோன்னே என்ன பண்ணா, சே கிராக் விழுந்துருச்சே அப்படின்னு போயிட்டான். சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த கிராக் அப்படி பூசி மொழிகி பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. வந்தவுடனே கேட்டான், இது யார் பண்ணா? நான் தான் பண்ணேன். கை கொடுத்தான். எந்த வேலையும் சொன்னால் கேட்க மாட்டியே, இந்த கிராக்கை ஏன் பூசினான்னு கேட்டான். ஒரு வீட்டில் 2 கிராக் இருக்கக்கூடாது அப்படின்னாவ.
கேலி அதாவது என்னென்னாங்க, சின்னதாக ஒரு கேலி, ஒரு கிண்டல், ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்கணும். இன்னும் எளிமையாக சொல்கிறேனே, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க. சும்மா பேச்சுக்கு நீங்கள் உடனே கொண்டு வந்துடாதீங்க. தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்க, என்ன வேணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தண்ணி வேணும்னா வைக்கலைன்னா தண்ணி கேட்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்படிமே ஒன்று, இல்லைன்னா சைகை காட்டுவேன் அப்படிமே ரெண்டு, ஒன்றுங்க அப்படின்னு ஏய் தண்ணி கொண்டு வாயா அப்படிமே. இது மூணு தான் நம்ம ஒரு தண்ணி கேட்கறதுக்கான ஒரு செயல்பாடு. ஆனால் இது மூணுமே நான் சொல்லாதப்ப ஏற்கனவே இங்கே பேச வர்றவங்களுக்கு ஒரு வேளை தொண்டை கமரலாக இருந்தால் தண்ணி வேணும்னு வச்சுருக்காங்கல்ல, இது என்ன அப்படின்னா, இதை திருவள்ளுவர் குறிப்பிடுறார். எப்படி தெரியுமா? குறிப்பே இல்லாத இடத்திலும் யார் குறிப்பை உணர்கிறார்களோ, நல்லா கவனிக்கணும், என் கூடவே வந்தால் தான் பார்க்கலாம். செல்ஃபோனை ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவுட்டு விட்டுருவீங்க. குறிப்பே இல்லாத இடத்திலும் குறிப்பை யார் உணர்கிறார்களோ அத்தகைய தன்மை மிகுந்தவர்களை எவ்வளவு சம்பளமும் கொடுத்தாவது நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஜெயிப்போம். எப்படி? குறிப்பில், நல்ல கவனிங்க, குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். இது இன்னும் புரியலன்னா இன்னும் எளிமையாக சொல்கிறேன். இப்போ ஒரு நண்பர் கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ளே போகிறேன், மனைவியை நிமிர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அந்த அம்மா பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் காப்பி விடின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் ரெண்டும் பேசிக்கிட்டோமா? இல்லை, நான் உடனே சட்டையை போட்டுக்கிட்டு அவரை இந்த முக்கு கடையில் டீயை தேவாமிர்தமாக போடுவாங்க. அவருக்கு சிரிப்பு தாங்க முடியாது. அவர் எத்தனை பேரை கூப்பிட்டு போயிருப்பார் தேவாமிர்தத்துக்கு? குறிப்பு இல்லாத இடத்திலும். இப்போ வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்? தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து, சோர்விழால் பெண். பெண்ணுக்கான கடமைகள் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இதை ஏற்றுக்குருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பெண்ணுரிமை காலம்னு நம்ம சொல்கிறோம். தற்காத்து அது எல்லாத்துக்கும் வேணும். தற்கொண்டான் பேணியை ஏற்றுக்குருவாங்களான்னு தெரில. ஆமாம், நல்லா இருக்குல்ல, அவருக்கான வேலையை நான் பார்க்க முடியுமா? அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, உனக்கு சில புத்துமதிகள் சொல்லுறக்கு எழு பெண்ணே முன்னே. பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு படம். அதில் சொல்லுவார், மாமனார மாமியார மதிக்கணும், மாலை இட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே விழிக்கணும், சாணம் தொளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை தொடங்கணும் அப்படிம்பார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்திரிச்சு இது வேண்டாம். தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து. தேவையான அளவு தான் பேசணுமா, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சோர்விலால் பெண், கடைசி வார்த்தை அற்புதமான வார்த்தைங்க. எந்நேரமும் சுறுசுறுக்கக்கூடிய பெண்ணு தான் ரொம்ப அழகானவ. அழகுன்னா தனியாக கிடையாதுங்க, டைனமிக்காக இருக்கிறது அதான சிறப்பு. அப்படி இருக்கணும். கணவனும் அதுக்கேற்றபடி இருக்கணும். இப்போ மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதுக்கு எந்திரிச்சு காலை மடக்கி புள்ளி வச்சு கோலம் போட்டு அந்த செம்மண் பட்டை பிடிச்சி பூசணி பூ வச்சு அந்த அப்படி அப்படி எந்திரிக்கிற போது சூரியன் மேற்கு இதில் கிழக்கு நோக்கி எந்திரிப்பான். அப்படியே அப்படி எந்திரிக்கிற போது இவருடைய அந்த அழகான காலை நேரத்தை அவள் யோசிப்பா. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்தின்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். கீழே ஈரம், கிழக்கு வெளுக்குது, சூரியன் எந்திரிக்குது, அழகான காற்று வீசுது, அருமையான கோலம் போட்டிருக்கோம். இப்போ இந்த மனைவி என்ன நினைப்பாலாம், இந்த அழகான காட்சியை நம்ம கணவனுக்கு காட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்னங்க அப்படிம்பாளாம். அவன் திடீர்னு ஓடி வந்து டங்குன்னு அந்த கோலத்தில் குதிச்சு, என்ன 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 போய் படு போ. கோலத்தை பாருன்னா இப்படி அலங்கோலமாக ஓடியாந்து அதில் வந்து ஆடுவாங்களா? அவன் ஏன் ஓடியாந்தான் தெரியுமா? செயின் அத்துப்பிட்டாங்கன்னு ஓடியாந்துருக்கான். ஏன்னா அவங்க அவ்வளோ அவனுக்கு ரசனை வேணும், ஒத்த ரசனை, ஒத்த சிந்தனை. சாப்பிட்றப்ப கூட அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா? மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாதுங்க. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மம் இருக்கா? நல்லா சாப்பிட்றோம், அழகாக சாப்பிட்றோம். ஒரு குழம்பு வச்சா, இந்த குழம்பு என் தாய் வச்சது,
இது என் மனைவி வச்சது, என் மகள் வச்சது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? கைமணம் அப்படிமோ. சமையலில் ஈர்க்கணுங்க. வீட்டுக்குள்ள நுழையிறப்ப என்ன குழம்புன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா வாசனை சொல்லணும். வாய்க்கிட்ட மூக்கு வச்சான் கடவுள், அதனால தான் உள்ள நுழையிறப்ப என்ன செய்யணும், அது வரணும். அதான் நம்ம ஊரில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவான், சாப்பிட்றப்ப சூடாக சாப்பிட்றது ஒரு பெருமைங்க. சூட்டுக்கு ஒரு ருசி, சிவப்புக்கு ஒரு அழகு, கருப்புக்கு ஒரு அழகு, காந்தலுக்கு ஒரு ருசி. சிவப்பாக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ ராஜேஷ் கண்ணா பார்த்தோன்னு ஹிந்தி லீட் மாதிரி இருக்கார், பேரும் சரி அவர் ஆளும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சிவப்புக்கு ஒரு அழகு, சூட்டுக்கு ஒரு ருசி, சுட சுட இது பண்ணணும். ராஜாஜி அவர்கள் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் எப்படி காஃபி சாப்பிடுவார் அப்படின்னா, சூடாக அந்த செம்பிளை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கொண்டு வர்றவனே கை சுடுமா, அதை செம்பிளை வாங்கி இப்படி ஊற்றுவாராம், உள்ளேருந்து ஆவி வெளியே போகுமா, அப்படியே அவ்வளோ சூடாக குடிக்கணும். சூட்டுக்கு ஒரு ருசி, சிவப்புக்கு ஒரு அழகு, கருப்புக்கு ஒரு அழகு, காந்தலுக்கு ஒரு ருசி. காந்தலுக்கு ஒரு ருசி என்ன தெரியுங்களா? மோர் மிளகாயை நல்லா கருக்கித்தான் சாப்பிடணும், நெய்யை உருக்கித்தான் சாப்பிடணும், மோரை நீரை ஊற்றி பெருக்கித்தான் சாப்பிடணும். உருக்குதல், பெருக்குதல், கருக்குதல், இதெல்லாம் சாப்பாட்டு ருசி நமக்கு. நம்ம நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? வெள்ளைக்காரனுக்கு மேலே ஒரு ரொட்டி, கீழே ஒரு ரொட்டி, நடுவில் ஒரு லெக் பீஸ் இருந்தால் தின்ட்டு போயிடுவாங்க. நம்ம திம்பமா? ஊறுகாயிலே 36 வகை சாப்பிட விடமா. ஆனால் அதெல்லாம் போச்சுங்க. என்னைக்கு ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையோடு நம்ம ரசனைக்கு பூராத்துக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு மனைவி வத்தக்குழம்பு ஊற்றி கணவனுக்கு இப்படி ஊற்றுறாங்க, அவன் நாக்கில் வச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான். போன மாதம் 15ஆம் தேதி நீ ஒரு வத்தக்குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே தான், பேசாமல் சாப்பிடு. ஏன்னா 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்பனா வத்தக்குளம் போப்பனா. எங்கள் அம்மா வச்ச குழம்பு மாதிரி என் மனைவி வைக்க முடியல. நான் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, மனைவி மேலே குற்றம் இல்லைங்க, என் இளமையில் என் தாய் தந்த அந்த ருசி அது எனக்கு அப்படியே நினைவில் நிற்குது. இதே வார்த்தை என் பையன் சொல்லுவான், அவங்க அம்மாவுக்கு சொல்லுவான். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? விருந்தாட்கள் வர்ற போது அவர்களை வரவேற்கிற தன்மை நம்மகிட்ட உண்டுங்க. இல்லற வாழ்வின் இனிமேல் முக்கியமான ஒன்று. அதுக்கு எங்கே தெரியுமா உதாரணம் தெரியுங்களா? சிலப்பதிகாரத்தில் கோவலன் எல்லா பொருளையும் தொலைச்சிட்டு கண்ணகி வீட்டுக்கு வர்றாங்க, மாதவி வீட்டிலேருந்து வர்றான். அப்போ வான்பொருள் குன்றம் தொலைத்தனி சொல்லிட்டு கண்ணகி ஒரே ஒரு வருத்தத்தை தாங்க பதிவு பண்ணான். நீ எல்லா பொருளையும் தொலைச்சிட்ட பா, பரவாயில்ல. அவமானப்படுற மாதிரி இதே ஊரில் இன்னொரு வீட்டில் இருந்தேன், அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் என்னால் பொறுக்க முடியாத ஒரு விஷயம் உண்டு தெரியுமா? கண்ணகி சொல்கிறா, என்ன தெரியுமா? நீ இல்லாத இந்த காலங்களில், நல்லா கவனிங்க, நீ இல்லாத இந்த காலங்களில் இந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளு கூட வந்ததில்லடா. என்னால் இந்த பிறவியில் ஒரு விருந்தாளுக்கு கூட சாப்பாடு போடுகிற வாய்ப்பு இல்லாமல் போச்சடா சண்டாள பாவி. யார் கணவன் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, நீ தப்பு தான் அது. ஆனால் அதெல்லாம் காட்டில் என்ன தெரியுமா? நான் விருந்தாளுக்கு சாப்பாடு போடுற வாய்ப்பு இழந்தண்டா. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த என்னை நாங்கள். இதே வார்த்தை கம்பராமாயணத்தில் வருது. சீதை அங்கே அந்த ராவணனுடைய அந்த அசோகணத்தில் உட்கார்ந்துருக்கப்ப என்ன நினச்சா எழுகிறா தெரியுமா? நம்ம இல்லாத நேரத்தில் நம்முடைய அந்த ஆசிரமத்துக்கு யாராவது வந்தால் நம்ம ராமன் என்ன பாடுபடுவார், விருந்து கண்ட போது என்னொருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறார். எப்படி சாப்பாடு போட முடியும்? இன்றைக்கி அது இருக்கா? இன்றைக்கி யாராவது விருந்தாள் வந்தால் பயப்படுறோம். அப்படியே ஃபோன் பண்ணால் வந்துட்டீங்க, முதல் கேள்வி கேட்குறோம். இல்லை ஃபோன் பண்ணால் நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஃபோன் பண்ணாமல் வந்தேன். அவன் எப்படி ஆள் பாருங்க. ஒரு ஆள் உள்ள சாப்பிட வந்திருக்காரு பசியில். அவரை பார்த்தோன்னே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு ஐடியா பண்ணுச்சு. ஆமாம், நீங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெளியே சாப்பிட்டு தான் வருவீங்க அப்படின்னு இருக்கு. அவன் பசியில் வந்திருக்கான், அவன் விடலை. அப்படியே நான் சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன சோறு போடாமலா விட்டுருவீங்க? இந்த அம்மா விடலை. அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகள் 5-10 கொடுக்காமலா போயிடுவீங்க? அவன் அதுக்கு மேலே போடான். அப்படியே நீங்கள் என்ன நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே பிள்ளையை வளர்த்துருக்கியே? இதுவா வாழ்க்கை? இல்லைங்க.
விருந்து, உறவு, காப்பு, இதுக்கு மேலே என்ன? வீட்டில் குழந்தைகள். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.